செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் உயிரூற்றாய் வந்தாய், அத்தியாயம் 18. விஸ்வா நல்லவன் தான், நான் இல்லைன்னு சொல்லல அண்ணி. நல்லவன்னு சொல்றதை விட ரொம்ப ரொம்ப நல்லவன். அதான் என் பயமே. அவன் விதுலாவை நினச்சிக்கிட்டு என் பொண்ணு பக்கம் திரும்பவே இல்லைன்னா அப்போ என் பொண்ணு வாழ்க்கை. அந்த பயத்துல தான் அன்னைக்கு விஸ்வா உனக்கு வேண்டான்னு என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன். ஆனா அந்த பாவி மக பிடிவாதம் பிடிச்சி என்னென்னவோ செஞ்சு அவளுக்கு தாலியே கட்ட வச்சிட்டா. அதுல விஸ்வா அவ மேல ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கான். அந்த கோவம் குறையவே இல்லைன்னா அவ வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கண்ணி என்று கவலை குரலில் சொல்லிக் கொண்டிருந்தார் கற்பகம். மத்திய நேரம். ஆண்கள் கம்பெனிக்கு சென்றிருக்க பிரகதியும் பிரவீனும் கல்லூரியிலிருந்து இன்னும் வந்திருக்கவில்லை. கையில் இன்னும் காயம் இருந்ததால் கவிதா யதுநந்தினியை கம்பெனிக்கு போக விடாததால் அவள் விஸ்வாவின் அறையில் குழந்தையுடன் படுத்திருந்தாள். கவிதா, சரளா, கற்பகம் மூவரும் கவிதாவின் அறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். நீ பயப்படுறது போல எதுவும் நடக்காது கற்பகம். விஸ்வா கோவமா இருக்கான்தான். அதே நேரம் அதுக்கப்புறம் அவன் எதுவ வீட்டை விட்டு போக சொல்லலையே. இப்போ 2 பேரும் ஒரே ரூம்ல தானே இருக்காங்க. அவன் மேல கோவமா இருந்தும் அவளை தனி ரூமுக்கு கூட்டிட்டு போக சொல்லல. இதுல இருந்து என்ன தெரியுது? விஸ்வா அவன் கட்டுன தாலிக்கு மதிப்பு கொடுக்குறான். அந்த தாலிக்கும் மதிப்பு கொடுத்து ஒரு நாள் யது கூட வாழவும் ஆரம்பிப்பான். இது கண்டிப்பா நடக்கதான் போகுது, பார்த்துக்கிட்டே இரு என்று நம்பிக்கையுடன் சொன்னார் கவிதா. அப்படியா நீ? 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்க விஸ்வா சம்மதிச்சிட்டானா? அவன் எதுவும் சொல்லலையா? ஆவலாக கேட்டார் கற்பகம். விஸ்வா அதுக்கப்புறம் அவளை சத்தம் போடவே இல்லை, அமைதியா இருக்கான். நானும் இந்த 1 வாரமா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். 2 பேரும் நைட்டு படுக்க போனா காலையில் வெளியில் வரும் வரைக்கும் ஒரு ரூமில் தான் இருக்காங்க. அதனால் அனாவசியமாக கவலைப்படுறதை விடு என்றார் கவிதா. ஆமா அண்ணி, யது மேலே கோவப்பட்டு அவ கூட எதுவும் பேசாமல் இருக்கானே தவிர விஸ்வா அவளை எதுவுமே பேசுறதில்ல. யது குழந்தைய பார்த்துக்கிறதையும் அவன் ஒன்றும் சொல்றதில்ல என்றார் சரளா. மதியம் தூங்கி எழுந்த ரூபினி சினுங்கியதால் அவளை தூக்கி கொண்டு கீழே இறங்கி அந்த பக்கம் வந்த யதுநந்தினியின் காதில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தது விழுந்தது. அதை கேட்டதும் விரக்தி புன்னகை சிந்திக்கொண்டாள் யதுநந்தினி. அவர்கள் பேசிக்கொண்டது உண்மைதான். இருவரும் ஒரே அறையில்தான் இருந்தனர். ஆனால் அவர்கள் நினைப்பது போல இரவெல்லாம் இருவரும் ஒரே அறையில் இருப்பதில்லை. மகள் தூங்கும் வரை அறைக்குள் இருப்பவன் அவள் தூங்கியதும் வெளியேறி மாடிக்கு சென்று விடுவான். மேலே உள்ள ஒரு அறையில் தூங்கிவிட்டு 4 மணிக்கு எழுந்து கீழே வந்து விடுவான். குழந்தைக்கு பாலை கலந்து கொடுத்து அவளை தூங்க வைக்க முயல்வான். சில நாட்கள் தூங்கிவிடும் ரூபினி சில நாட்கள் சுறுசுறுப்பாக விளையாட ஆரம்பித்து விடுவாள். அதனால் வேறு வழி இல்லாமல் அறையில் அமர்ந்திருப்பான். முக்கியமாக விடியலில் இருவரும் ஒரே அறையில் இருந்து வெளியே வருவது போல நந்தினி பார்த்து கொள்வாள். பெரியவர்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்று எண்ணிக்கொண்டனர். அவள் எதிர்பார்த்ததும் அதுதான். அதேபோல் நந்தினியிடம் விஸ்வா கடிந்து பேசுவதில்லை. சொல்லப்போனால் பேசுவதே இல்லை. அவளையும் ஒரு மனுஷியாக அவன் நினைக்கவே இல்லை என்பதே உண்மை. தன் அறையில் நடமாடுபவளை ஏதோ ஒரு உணர்ச்சியே இல்லாத பொருளாகத்தான் பாவித்தான் என்று சொல்வதே சரியாக இருக்கும். என் அறையில் இருக்கும் மேஜை, நாற்காலி, கட்டில் போலதான் நீயும் என்று சொல்லாமல் அவளுக்கு உணர்த்தி கொண்டிருந்தான். அதற்காக அவள் சிறிதும் வருந்தவில்லை என்பதும் உண்மை. பெரியவர்கள் இன்னும் அறைக்குள் பேசிக் கொண்டிருக்க அவர்களை கலைக்க விரும்பாமல் குழந்தையுடன் வீட்டிற்கு வெளியே வந்தாள். தோட்டத்தில் இருந்த ஒரு மரத்தடியின் நிழலில் குழந்தையுடன் சென்று அமர்ந்தாள். வெளிக்காற்று அந்த மாலை நெருங்கும் வேளையில் அனலை தணித்து சில் என்று காற்றை பரப்ப வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் ரூபினி. அவளுடன் மெல்லிய குரலில் பேச்சு கொடுத்து கொண்டே நந்தினி நேரத்தை போக்க கல்லூரியில் இருந்து வந்து சேர்ந்தாள் பிரகதி. வெளியே குழந்தையுடன் அமர்ந்திருந்தவளை பார்த்த பிரகதி அவளை பார்க்காதது போல வீட்டிற்குள் செல்ல போக, பிரகதி என்று அழைத்தாள் யதுநந்தினி. அவளின் முன் வேண்டா வெறுப்பாக வந்து அமர்ந்த பிரகதி நந்தினியின் முகம் பார்க்காமல் எங்கோ பார்த்து கொண்டிருந்தாள். உதடு பிரியாமல் சிரித்த நந்தினி, என் மேல கோவமா இருக்க போல இருக்கு என்று கேட்டாள்.
உன் மேலே எனக்கு என்ன கோவம்? உன் மேலே கோவப்பட நான் யாரு என்று பிரகதி அதை கோபமாகவே கேட்க நந்தினியின் முறுவல் இன்னும் விரிந்தது. கோபம் இல்லைன்னு கோபமாக சொல்லும் கோபமான பிரகதியே, உனக்கு என் மேலே என்ன கோபம்னு சொல்லு, உடனே தீர்த்து வைக்கிறேன் என்று கேலியாக சொன்னவளை முறைத்தாள் பிரகதி. கூல் பிரகதி, கூல் என்று அவள் அமைதியாக சொல்ல, உன் கூழு மோர் எல்லாத்தையும் நீயே குடி என்று கடுப்பாக சொல்லிவிட்டு அவள் இருக்கையிலிருந்து எழ அவள் கையை பிடித்து நிறுத்தினாள் நந்தினி. கோவப்படாத பிரகதி, நானும் இதே வீட்டில் தான் ஒரு வாரமாக இருக்கேன். ஆனால் நீ என்னை பார்க்கும் நேரம் எல்லாம் முகம் திருப்பிக்கிட்டு பேசாமல் போகிற. அது எனக்கு கஷ்டமாக இருக்குது பிரகதி. நான் உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உனக்கு பிடிக்கலையா? அதான் கோவமா என்று வருத்தமாக கேட்டாள். பின்ன என்ன, உன் கூட கொஞ்சம் குழாவுவாங்களா? ஏண்டி என் அண்ணனை விரும்பின? சரி, அட்லீஸ்ட் அவர் மனசு மாறுற வரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியது தானே. கையை அறுத்துக்கிறேன், கழுத்தை அறுத்துக்கிறேன்னு கொஞ்ச நேரத்தில் எல்லாரையும் கலங்கடிச்சிட்டியே. அப்படி என்னடி உடனே அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசரம் என்று ஆவேசமாக கேட்டாள். கூடவே அவளின் கண்களிலிருந்து கண்ணீரும் வடிய, அது தனக்கு எதுவும் நடந்துவிடுமோ என்று அவள் பயந்ததால் வந்த கோபம் என்று நந்தினிக்கு புரிந்தது. அவர்கள் உறவையும் தாண்டி நட்பு தந்த கோபம் அது. கையையும் கழுத்தையும் அறுத்துக்கிட்டு நான் என்ன செத்தா போயிட்டேன்? இப்போ உன் முன்னாடி உயிரோடு தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு அழற? விடு என்று நந்தினி சுலபமாக சொல்லி சமாதானம் செய்ய, அவளை உக்கிரமாக முறைத்த பிரகதி, எருமை எருமை, எவ்வளோ ஈஸியாக சொல்கிற, உன்னை என்ன செஞ்சா தகும் என்று கேட்டுக்கொண்டே சட்டென்று அவள் கையில் அடித்தாள். ஏ லூசு, வலிக்குதிரி, அடிக்காதடி என்று நந்தினி கத்த, அவளுக்கு என்னவோ ஆகிவிட்டது என்று பயந்து ரூபினியும் அழ ஆரம்பித்தாள். அதில் சட்டென்று பிரகதி அப்படியே நிறுத்திவிட, ஒன்றும் இல்லடா பேபி, உன் அத்தை நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்குறான். எனக்கு இந்த தண்டனை எல்லாம் போதாது பேபி, இன்னும் வேணும். நீ வேணும்னா எனக்கு தண்டனை தரியா? குழந்தையை சமாதானம் செய்வது போல நந்தினி உருக்கமாக சொல்ல அவளை யோசனையுடன் பார்த்தாள் பிரகதி. குழந்தை சமாதானம் ஆகும் வரை அமைதியாக இருந்தவள், என்ன நடந்தது யது? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஏதோ போல பேசுற என்று விசாரித்தாள். பிரச்சனையா? எனக்கா? எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? என்னால் யாருக்கும் பிரச்சனை வராமல் இருந்தா போதாதா என்று கேலியாக கேட்டு கண்களை சிமிட்டி சிரித்தாள் யதுநந்தினி. அவள் உதடுகள் சிரித்தனவே தவிர கண்கள் சிரிக்கவில்லை. அவளின் கண்களில் வலியின் சாயல். அவள் எதையோ மறைக்கிறாள் என்பது மட்டும் பிரகதிக்கு நன்றாக புரிந்தது. ஆனால் அது என்னவென்று புரியவில்லை. யது, போதும் விளையாட்டு, சீரியஸா பதில் சொல்லு என்று தவிப்புடன் அதட்டினாள். அம்மாடி, நான் இப்பதான் சீரியஸா இருந்து ஹாஸ்பிட்டலிருந்து வந்திருக்கேன், இன்னும் சீரியஸாவா என்று நந்தினி போலியாக அலற பிரகதி முறைப்புடன் அவளை பார்த்தாள். உன் விளையாட்டை நான் ரசிக்கவில்லை என்றது அவளின் பார்வை. என்ன சீரியஸா பேச சொல்லிட்டு இப்போ நீதான் சீரியஸ் ஆயிட்ட என்றாள். அப்பொழுதும் அவள் கேள்விக்கு பதில் சொல்லாமல். தனக்கு பதில் சொல்லும் எண்ணம் அவளுக்கு இல்லை என்று பிரகதிக்கு புரிந்தது. சோ நீ எனக்கு பதில் சொல்ல மாட்டேன். விஸ்வா அண்ணன் மேலே உனக்கு அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். அது நம்ம உறவால வந்த அன்புன்றதும் எனக்கு புரியும். அதுக்கு மேலே அவரை நீ வேற பார்வை பார்த்ததில்லையே. அவர் வாழ்க்கையில் நடந்த கெட்டதுக்கெல்லாம் என்ன போலவே நீயும் வருத்தப்பட்ட. ஆனால் நீ வேலைக்கு போன பிறகு உன் நடவடிக்கையே மாறி போயிடுச்சு. அண்ணன் கூடவே காரில் போயிட்டு வந்ததுல இருந்து நீ சரியில்லை. ஆனால் எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல. முதல் நாள் தான் அண்ணனை ஒரு மாதிரி பார்த்தேன், ஆனால் அடுத்த நாளே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவ்வளவு ஆர்ப்பாட்டம். அது எப்படி? உன் உடம்புக்குள்ளே ஏதோ பேய் புகுந்தது போல நடந்துக்கிட்டேன். உனக்கு ஏதாவது ஆகிடுச்சோன்னு நான் கூட பயந்துட்டேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து வேற முற்றும் துறந்தவள் போல அமைதியாக வலம் வர. ஏன் இந்த மாற்றம்? ஏதோ உனக்கு என்னதான் ஆச்சு என்று ஆதங்கமாக கேட்டாள் பிரகதி. வேற என்ன, காதல் வந்துருச்சு உன் அண்ணன் மேல என்று கண்களை சிமிட்டி நந்தினி சிரிக்க, இதை என்ன நம்ப சொல்றியா என்று பிரகதி தீவிரமாக கேட்க, நீங்க நம்பிதான் ஆகணும் மேடம். ஏன்னா நீங்க காதல் செஞ்சதே இல்லை. அதுதான் உனக்கு காதல்னா என்னன்னே தெரியல. என்னை பார்த்து கற்றுக்கோ. காதல்னா இப்படிதான் கிறுக்குத்தனமாக செய்ய சொல்லும். அமைதியையும் தரும், ஆர்ப்பாட்டத்தையும் செய்ய சொல்லும். என் கையையும் கழுத்தையும் கூட அறுக்க சொல்லும். எல்லாம் காதல் செய்கிற மாயம் என்றவள் குறும்பாக சிரித்தாள். அவளை நம்பாமல் பார்த்த பிரகதி, நீ நம்பணுங்கிறதுக்காகலாம் நான் இன்னொரு முறை கையை வெட்டி காட்ட முடியாது. உனக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், அதான் வந்ததுலேருந்து உருன்னு இருக்க. வா வா
உள்ளே போகலாம். ஏதாவது சாப்பிட்டாதான் உன் குழப்பம் எல்லாம் போகும். அவளை மேலும் யோசிக்க விடாமல் குழந்தையுடன் எழுந்து வீட்டிற்குள் சென்றாள். அவளின் செயல் பிரகதிக்கு தப்பித்து ஓடுவது போலவே தோன்றியது. என்கிட்ட ஒரு நாள் மாட்டுவல்ல, அப்போ பார்த்துக்கிறேன் என்று நினைத்தவாறு தானும் அவள் பின்னால் சென்றாள். உள்ளே மாலை சிற்றுண்டி தயாராகி கொண்டிருந்தது. இவர்களும் பெரியவர்களுடன் சென்று சாப்பாட்டு மேஜையின் முன் அமர்ந்தனர். வேலையால் வெங்காயம் பஜ்ஜியும் காஃபியும் போட்டு கொடுக்க அதை உண்டு கொண்டே பேசிக் கொண்டிருந்தனர். தனக்கு எதிரே அமர்ந்த மகளை பார்த்த கற்பகம், என்னடி அது, நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிற என்று கேட்டார். வரேம்மா, வராமல் எங்கே போயிட போகிறேன் என்றாள் அசட்டையாக. என்னடி இப்படி சொல்கிற என்று அவர் வருத்தமாக கேட்க, அவளுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சன்னி, புருஷன் கூட சேர்ந்து தான் பிறந்த வீட்டுக்கு வரணும்னு இருக்காளோ என்னவோ என்றார் சரளா. அப்படியா என்று மகளிடம் கேட்க, அப்படித்தான் என்பது போல அவள் அமைதியாக இருந்தாள். இவங்க கல்யாணம் நடந்தது நமக்கு மட்டும்தான் தெரியும். சொந்த பந்தம் ஊருக்கெல்லாம் சொல்லணுமே அண்ணி. எப்போ சொல்லலாம்? நீங்கள் எதுவும் முடிவு பண்ணியிருக்கீங்களா என்று கற்பகம் கவிதாவிடம் கேட்க, எங்க விஸ்வா எப்போ பாரு விரைச்சிக்கிட்டு திரியிறான். அவன்கிட்ட இதை பற்றி பேசவே பயமாக இருக்கு. நீ உன் வீட்டுக்காரர்கிட்ட கேளு கற்பகம். அவரை விஸ்வா கிட்ட பேச சொல்லு. பொண்ணு வாழ்க்கையை பற்றி அவர் பேசினா அவன் புரிஞ்சுப்பான் என்றார் கவிதா. சரிங்க அண்ணி, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் என்றார் கற்பகம். யாரை பற்றியோ பேசுகிறார்கள் என்பது போல கண்டு கொள்ளாமல் காஃபியை ரசித்து குடித்து கொண்டிருந்தாள் யதுநந்தினி. விஸ்வா என்ன சொல்வான் என்று அவளுக்கு தெரியாதா என்ன? இதற்கு ஒரு நல்ல சீன் நடக்கும் என்று அலட்சியமாக நடந்து கொண்டாள். அவள் நினைத்த மாதிரியேதான் நடந்தது. கற்பகம் கணவரிடம் பேசி மறுநாளே சோமசுந்தரம் வந்து விஸ்வாவிடம் அவர்கள் திருமணத்தை பற்றி சொந்த பந்தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்ல அவன் கடுமையாக எச்சரித்தான். என் பொண்டாட்டி செத்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே நான் இன்னொருத்திக்கு தாலி கட்டியிருக்கேங்கிறத நினைக்கும் போதே என் மனசும் உடலும் தீ குளிச்ச மாதிரி தகிக்குது. இதில் அதை ஊருக்கு அறிவிக்கலாம் என்னால் முடியாது. அந்த எண்ணத்தையே விட்டுருங்க என்றான். அத்தான் சொல்கிறதையும் புரிஞ்சுக்க விஸ்வா. அத்தானுக்கு நந்தினி ஒரே பொண்ணு. அவ கல்யாணத்தை பெருசாக தான் செய்யலை. கல்யாணம் நடந்ததையாவது நம்ம சொந்த பந்தத்துக்கு முறையாக அறிவிக்க நினைக்கிறாரு. அதை தப்புன்னு சொல்ல முடியாதே என்று கலையரசனும் எடுத்து சொல்ல, அவரை விட்டுவிட்டு சோமசுந்தரத்தை பார்த்தவன், ஏன் அத்தை அறிவிக்கணும்? அப்படி அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ கூட உங்கள் பொண்ணா மட்டும்தான் இருக்கா. அந்த தாலி கட்டினது நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். அதை கழட்டி போட்டுட்டு ஒரு நல்ல பையனாக பார்த்து சொந்த பந்தத்தை எல்லாம் கூப்பிட்டு அவளுக்கு ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைங்க என்றான் அலட்சியமாக. விஸ்வா, என்ன பேசுகிற நீ என்று கவிதா அதட்ட, நான் சரியாதாம்மா பேசுகிறேன். நந்தினி இப்போ மட்டும் இல்லை, எப்போவும் என் பொண்டாட்டி ஆக முடியாது. அவள் வாழ்க்கையை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. அவள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், நானும் நிம்மதியாக இருப்பேன் என்றான். அது என்று சோமசுந்தரம் ஏதோ பேச வர, அப்பா அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே மாடியில் இருந்து இறங்கி வந்த யதுநந்தினி அழைக்க, என்னம்மா என்றார். நான் பேசுகிறேன் என்றவள் விஸ்வாவின் பக்கம் திரும்பி, நான் என் கையையும் கழுத்தையும் அறுத்துக்கிட்டதை விளையாட்டா செஞ்சேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா தான்? அதான் எனக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறீங்கன்னு பேசுகிறீங்களா? நான் விளையாடலாத்தான். நான் விளையாடலன்னு காட்ட இன்னொரு முறை வேணா நிரூபிக்கட்டுமா என்று அழுத்தமாக கேட்டாள். யது, நீ என்கிட்ட அடிதான் வாங்க போற. ஒரு முறை தான் செத்து பொழைச்சு வந்திருக்க, திரும்ப அபசகுணமா ஏதாவது பேசாத என்று அவளை அதட்டினார் கவிதா. பின்னத்த உங்க புள்ள என்னவோ குப்பையை தூக்கி போட சொல்ற மாதிரி அவர் கட்டின தாலியை தூக்கி போட சொல்றாரு. அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா என்றவள், உங்க கையால தாலி வாங்கி உங்க ரூம்ல உங்க கூட ஒரு வாரம் இருந்திருக்கேன் தான், அதை சொல்லியா எனக்கு மாப்பிள்ளை பாப்பீங்க என்று எகத்தாளமாக கேட்டாள். அவளை வெறித்து பார்த்தான் விஸ்வமித்ரன். இதுக்காக தான் நீ இருக்கிற ரூம்ல நானும் இருப்பேன்னு அடம் பிடிச்சியா என்று கண்களால் கேள்வி கேட்டான். ஆமாம் என்பது போல அவள் அலட்சியமாக நின்றாள். இவங்க 2 பேரும் விரைச்சிக்கிட்டும் முறைச்சிக்கிட்டும் தான் இருப்பாங்கண்ணா. இவங்க இப்படி இருக்காங்கன்னு நாம் தயங்கினா எல்லாம் சரியாக வராது. நீங்கள் ஒரு நல்ல நாளாக பாருங்க, ஒரு ரிசப்ஷன் வச்சிருவோம். யதுநந்தினி என் பையனோட பொண்டாட்டின்னு இந்த ஊருக்கு முறையாக அறிவிச்சாதான் இந்த குடும்பத்துக்கு கௌரவம். விஸ்வா யதுக்கும் அதான் கௌரவம் என்று கவிதா முடிவாக சொல்ல, என்னால் முடியாதுமா என்று விஸ்வா ஆட்சேபனை தெரிவித்தான். இதுக்கு நீ சம்மதிச்சு தான் ஆகணும் விஸ்வா, எனக்காக, நம்ம குடும்பத்துக்காக என்று கவிதா உறுதியாக சொல்லிவிட, விஸ்வா இயலாமையின் கோவத்துடன் அங்கிருந்து சென்று விட்டான். இந்த குடும்பத்துக்கு வந்த ஒரு மருமகளால்
நம்ம குடும்பம் தலைகுனிய வேண்டியதா போயிடுச்சு. இப்போ நம்ம தலை நிமிரணும்னா இந்த ரிசப்ஷன் நடந்தே ஆகணும் விஸ்வா என்று கவிதா மனதில் நினைத்து கொண்டார். அதையும் மகனிடம் சொல்லவே நினைத்தார். ஆனால் அப்போது நான் இந்த வரவேற்பிற்கு சம்மதித்தால் என் மனைவி தவறு செய்ததாக நானே ஒப்புக்கொண்டதாக ஆகிவிடும் என்று சொல்லிவிடுவான் என்பதால் தன் எண்ணத்தை மனதோடு வைத்து கொண்டார் கவிதா.